நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோவில் ஆவணி உற்சவம் சிறப்பு அலங்காரத்துடன் பிரகார புறப்பாடு கண்ட தாயார். சென்னை மடிப்பாக்கம் ஸ்ரீ ஒப்பிலியப்பன் கோவில் உற்சவம் ஸ்ரீ பூமி தேவி தாயாருடன் ஊஞ்சல் சேவை கண்ட ஸ்ரீ ஒப்பிலியப்பன். கும்பகோணம் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் அமாவாசை பெருவிழா, சிறப்பாக வளர்க்கப்பட்ட நிகும்பலா யாகம். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாக்கள், அந்த காட்சிகளின் தொகுப்பு. 108 திவ்ய தேசங்களில் இரண்டாவது ஸ்தலமாக விளங்கும் திருச்சி உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோவிலில் உற்சவருக்கு பிரகார புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீபாதம் தாங்கிகள் மூலஸ்தானத்திற்கு சென்று கொட்டு முழங்க உற்சவர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியாரை வெள்ளி தோளுக்கினியானில் எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். தீப்பந்தங்கள் தண்டங்கள் முன்னே செல்ல தங்க திருக்குடை பிடித்தபடி உற்சவரை சுமந்து வந்தனர். நாச்சியாருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி காசு மாலை பவள மாலை அணிவித்து பதக்கங்களோடு காதணிகளும் கிரீடமும் சூட்டி மாலைகளுடன் அழகாக அலங்கரித்திருந்தனர். எம்பெருமான் பதக்கத்தை திருமார்பில் தாங்கியபடி காட்சி கொடுத்த ஸ்ரீ கமலவல்லி நாச்சியாரை பிரகாரங்கள் வழியாக சுமந்து வந்தனர். பிறகு ஆலயத்தில் உள்ள சேர்த்தி மண்டபத்தில் கொலுவிருக்கச் செய்ததும் திருநாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சித்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க நாச்சியாருக்கு நீராஜனம் சமர்ப்பித்து தீபங்கள் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியாரை கண்ணார கண்டு மனமுருக வேண்டி வழிபட்டனர். சென்னை மடிப்பாக்கத்தில் இருக்கும் ஸ்ரீ ஒப்பிலியப்பன் பட்டாபிஷேக ராமர் கோவிலில் சுவாமி மற்றும் தாயாருக்கு ஊஞ்சல் சேவையுடன் ஆலய உலா நடைபெற்றது. இதை முன்னிட்டு உற்சவர் ஸ்ரீ பூமி தேவி தாயாருக்கு திருமுடியில் கொண்டை நிறுத்தி அதில் சூரிய சந்திர பதக்கங்களுடன் கலிங்கத்திராயும் நெத்திச்சுட்டி பட்டையும் கட்டி மூக்குத்தி புல்லாக்கோடு காதணிகளும் அடுக்கு பதக்கங்களுடன் திருமாங்கல்யம் அணிவித்து அபயமும் வரதமும் தந்து பவள மாலையோடு நறுமண மலர் மாலைகள் சூட்டி பச்சை கரை வைத்த வெண்ணிறப்பட்டு சேலை கட்டி உச்சி பிள்ளையோடு மாணிக்க கற்கள் பதித்த நாகாபரண பூச்சடை குஞ்சலம் வைத்த பின்னலும் தந்து அலங்கரித்திருந்தனர். அலங்கார பிரியனான ஸ்ரீ ஒப்பிலியப்பனுக்கும் புஜகீர்த்தியோடு பதக்கம் வைத்து பின்னழகையும் நவரத்ன நீள்முடி கிரீடம் சூட்டி காதணிகளோடு யக்னோபவீதம் மற்றும் ரத்ன ஆபரணங்கள் சூட்டி மாலைகள் அணிவித்தும் திருப்பாதங்களுக்கு நவரத்ன பாத கவசங்கள் தந்து அழகாக அலங்கரித்திருந்தனர். சுவாமியையும் தாயாரையும் ஊஞ்சல் மீது கொலுவிருக்கச் செய்து சாமரம் வீசி பக்தி பாடல் பாடியபடி ஊஞ்சல் சேவையை நடத்தினர். பிறகு ஸ்ரீபாதம் தாங்கிகள் தெய்வங்களை சுமந்து கொண்டதும் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீ ஒப்பிலியப்பன் முன்னே செல்ல ஸ்ரீ பூமி தேவி தாயார் பின்தொடர நாதஸ்வர மேளதாளங்களுடன் உற்சவ தெய்வங்களுக்கு ஆலய புறப்பாடு நடைபெற்றது. தெய்வங்கள் கோவிலை சுற்றி வலம் வர ஏராளமான பக்தர்கள் கண்ணார கண்டு தரிசித்தனர். நிறைவாக உற்சவ மூர்த்திகளுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டப்பட்டது. கும்பகோணம் மேலகாவிரியில் அமைந்துள்ள அருள்மிகு பிரகன்நாயகி உடனுரை ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் குடிகொண்டு அருள் பாலிக்கும் ஸ்ரீ மங்கள பிரத்யங்கரா தேவிக்கு அமாவாசையை முன்னிட்டு நிகும்பலா யாகம் வளர்க்கப்பட்டது. சிவாலயத்தில் மூலவர் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரருக்கும் தனி சன்னதியில் அருள் புரியும் ஸ்ரீ பிரகன்நாயகிக்கும் சிறப்பலங்காரம் செய்திருந்தனர். ஆலயத்தில் தென் திசை நோக்கி சன்னதி கொண்டுள்ள அருள்மிகு பிரத்யங்கரா தேவி சன்னதி முன்பு தாமரை பீடத்தின் மேல் பிரதான கலசங்களை பிரதிஷ்டை செய்து மகாகுண்டத்தில் அக்னி வார்த்து யாக பூஜைகளை துவக்கினர். வேத மந்திரங்கள் முழங்க குண்டத்தில் 108 கிலோ வரமிளகாய் சேர்ப்பித்தனர். தொடர்ந்து சேலை மலர் மாலை மற்றும் மூலிகை பொருட்களை இட்டு பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க அருள்மிகு பிரத்யங்கரா தேவிக்கு அபிஷேகத்தை துவக்கினர். சிம்மவாகினியாக அமர்ந்து அருளும் தேவிக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து அம்பிகைக்கு புதுச்சேலை கட்டி கிரீடத்துடன் மலர் மாலைகள் அணிவித்து சூலம் நிறுத்தி அலங்காரம் செய்ததும் கோபுர தீபம் காட்டி சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்தனர்.
தொடர்ந்து அஷ்டோத்தர நாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்ததும் நைவேத்தியம் சமர்ப்பித்து அருள்மிகு மங்கள பிரத்யங்கரா தேவிக்கு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. மன்னார்குடியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் உற்சவர் ஸ்ரீ செங்கமலவல்லி தாயாருக்கு விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. ஆலயத்தில் முற்றவெளியில் உற்சவர் ஸ்ரீ செங்கமல தாயாரை எழுந்தருளச் செய்தனர். பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய கோவில் யானை செங்கம்மாவும் திரளான பக்தர்களும் தரிசிக்க தாயாருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. ஸ்ரீ செங்கமல தாயாருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி பவள மாலையுடன் காசு மாலையும் திருமார்பில் மாங்கல்யத்தோடு ஸ்ரீகிருஷ்ண பதக்கமும் வைத்து காதணிகளுடன் கிரீடம் சூட்டி மலர் மாலைகள் கொண்டு அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி அருள் புரிந்த தாயாருக்கு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ததும் திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து கும்பதீபம் காட்டப்பட்டது. பின்னர் கோவில் யானை செங்கம்மா தாயாரை சாமரம் வீசியவாறு வலம் வந்து வணங்கியதும் உற்சவருக்கு கற்பூர ஆரத்தி காட்டி பொதுஜன சேவைக்கு பிறகு ஆலயத்தின் உள்ளே பிரவேசித்தனர். சிவகங்கையில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாகாத்தம்மன் கோவிலில் 27ஆம் ஆண்டு பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் பங்கேற்ற முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு மூலவரம்மனுக்கு மஞ்சள் காப்பு சாற்றி சிகப்பு பட்டு சேலை கட்டி ஆபரணங்களுடன் வேப்பிலையும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அபயம் காட்டியபடி புன்னகை தவழும் திருமுகத்துடன் அம்பிகை அருள் பாலித்தார். 5 தலை நாகம் குடைபிடிக்க அதன் கீழ் அமர்ந்தபடி அம்மன் பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருளினார். கேரளத்து செண்டை வாத்தியங்கள் பூங்கரகம் முன்னே செல்ல காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். நகரின் பல்வேறு வீதிகள் வழியே சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்து ஊர் தெப்பக்குளத்தை அடைந்தனர். அங்கு முளைப்பாரிகளை நீரில் கரைத்து நேர்த்தி கடன் செலுத்தினர். ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் இருக்கும் புகழ்பெற்ற அருள்மிகு அங்காளம்மன் கோவிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசிக்க உற்சவருக்கு ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. கோவில் முன்பு லட்சக்கணக்கான பக்தர்கள் குழுமி இருக்க ஆலய உள் வளாகத்திலிருந்து உற்சவர் அம்மனை ஆசனத்தில் அமர்த்தி வெளியே சுமந்து வந்தனர். மின்மினி பூச்சிகள் போல் எண்ணற்ற பக்தர்கள் கற்பூரம் ஏற்றி அம்மனுக்கு ஆரத்தி காட்டி வழிபட்டனர். ஊஞ்சல் மண்டபத்தில் சர்வ அலங்காரத்துடன் அமர்ந்திருந்த அம்பிகைக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. ஒரு புறம் விநாயகரும் மறுபுறம் முருகப்பெருமானும் வீற்றிருக்க ஸ்ரீ பார்வதி தேவியாக மைந்தர்களுடன் வீற்றிருந்த அம்பிகைக்கு மலர்கள் தூவி அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே பூவிழுந்தநல்லூர் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் கோவில் வருடாபிஷேக விழா வைபவமாக நடைபெற்றது. முன்னதாக சிவாலய வளாகத்தில் மேடைகள் மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமத்தை வளர்த்தனர். தொடர்ந்து குண்டத்தில் பலவித மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து மங்கள வாத்தியங்கள் மந்திர உச்சாடனங்களோடு பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு கோவிலில் வீற்றிருக்கும் விநாயகர், ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் மற்றும் மூலவர் அருள்மிகு விஸ்வநாதருக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து விசேஷமாக அலங்கரித்து ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் இந்த பூஜையில் பங்கேற்று பரவசத்துடன் ஆதி தம்பதிகளை தரிசித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருச்சி உறையூரில் புகழ்பெற்ற அருள்மிகு வெக்காளியம்மன் கோவிலில் அம்பிகைக்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோவிலில் ஊஞ்சல் மீது உற்சவர் அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி கற்கள் பதித்த ஆபரணங்களுடன் கவசங்களும் கிரீடமும் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து அமர்த்தி இருந்தனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க இருபுறம் சிம்மங்கள் காவல் காக்க ஊஞ்சல் ஆடியபடி அம்பிகை பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மூக்குத்தி மின்ன சர்வ அலங்காரத்தோடு ஊஞ்சலில் அமர்ந்து அருள் புரிந்த தேவிக்கு கோபுர தீபத்துடன் பஞ்சதீபாரதி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் அருள்மிகு வெக்காளியம்மனை மனமுருக வேண்டி தரிசித்தனர். நாகப்பட்டினத்தில் இருக்கும் புகழ்பெற்ற அருள்மிகு நீலாயதாட்சியம்மன் கோவிலில்
உலக நன்மை வேண்டி 1008 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக கோவிலில் ஊஞ்சல் மீது உற்சவர் அருள்மிகு நீலாயதாட்சி அம்மனை நீல பட்டாடை உடுத்தி காலில் வெள்ளி கொலுசும் தலையில் கிரீடமும் சூட்டி பலவித ஆபரணங்களோடு அலங்கரித்து அமர்த்தியிருந்தனர். பிரதான திருவிளக்குகளுக்கும் சிறப்பு அலங்காரம் செய்து விநாயக பெருமானை நிறுத்தி பூஜைகளை துவக்கினர். ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களோடு பஞ்சமுக திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகள் செய்தனர். அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு பக்தியுடன் போற்றி மந்திரங்களை கூறி குங்குமத்தால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து திருவிளக்குகளுக்கு தூப தீப நைவேத்தியம் சமர்ப்பித்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சுப்பிரமணியபுரத்தில் இருக்கும் அருள்மிகு குறிக்கார கருப்பண்ண சுவாமி கோவிலில் ஆவணி மாத அமாவாசை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. முன்னதாக கோவிலில் உற்சவர் ஸ்ரீ கருப்பண்ண சுவாமிக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து கருவறையில் சுதை சிற்பமாகவும் சுயம்பு மூர்த்தியாகவும் அருளும் சுவாமிக்கும் அபிஷேகம் செய்தனர். பிறகு வஸ்திரம் கட்டி சுயம்புவிற்கு முகக்கவசம் வைத்து மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்ததும் பலவித பழங்கள் நிவேதித்து ஆரத்தி காட்டப்பட்டது. உற்சவமூர்த்தியும் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தர பல்வேறு தீபங்கள் மற்றும் பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க உற்சவரை கைப்பலகை மீது எழுந்தருளச் செய்து ஆரத்தி காட்டியதும் கோவிலை சுற்றி வலம் வந்தனர். 4 பக்கமும் ஸ்ரீ குறிக்கார கருப்பண்ண சுவாமிக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. உலா முடித்து ஆலயத்தின் உள்ளே பிரவேசித்ததும் சுவாமி தரிசனம் செய்த ஏராளமான பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நல்லூர்பேட்டை பகுதியில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மாசுபடா அம்மன் கோவில் திருவிழாவையொட்டி 1008 பக்தர்கள் பங்கேற்ற பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால்குடங்களை சுமந்து கொண்டு காமாட்சி அம்மன், பேட்டை அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவிலிலிருந்து ஊர்வலம் புறப்பட்டனர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமான பக்தர்கள் பின்தொடர பிரதான கலசத்தை சுமந்து கொண்டு முன்னே செல்ல பல்வேறு வீதிகள் வழியே பால்குட ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. பம்பைகள் முழங்க பல்வேறு கலை நிகழ்ச்சிகளோடு பால்குட ஊர்வலம் அருள்மிகு மாசுபடா அம்மன் கோவிலை அடைந்தது. இதையடுத்து சிரசு வடிவில் அருள் புரியும் ஸ்ரீதேவி மாசுபடா அம்மனுக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி தீஜ்வாலை நாகக்கிரீடம் அணிவித்து ஆபரணங்களுடன் பட்டாடை கட்டி மலர் மாலை பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்து தீபம் காட்டப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் இருக்கும் அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவிலில் திருவிழாவையொட்டி பூங்கரக ஊர்வலம் நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு கோவிலை மின் விளக்குகளாலும் மலர் தோரணங்களாலும் அலங்கரித்திருந்தனர். உற்சவரம்மனுக்கு மஞ்சள் ஆடை கட்டி மாலை சூட்டி அலங்கரித்து மேடை மீது அமர்த்தி இருந்தனர். மூலவருக்கு திருமுகத்தில் சந்தன காப்பு சாற்றி கற்கள் பதித்த ஹாரங்களுடன் புதுப்பட்டு சேலை கட்டி பின்னல் தந்து அலங்கரித்திருந்தனர். அம்மன் சிரசும் மஞ்சள் காப்பு அலங்காரத்தோடு திருக்காட்சி தர அம்பிகைக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு உற்சவருக்கும் புதுப்பட்டு சேலை கட்டி கலசங்களை சுற்றிலும் பிரதிஷ்டை செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து பூங்கரகத்திற்கு பம்பைகள் முழங்க ஆரத்தி காண்பித்ததும் கோவிலின் வெளியே சுமந்து வந்து ஊர்வலம் புறப்பட்டனர். நகரின் பல்வேறு வீதிகள் வழியே பம்பைகள், தாரை தப்பட்டைகள் முன்னே செல்ல பூங்கரக ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. தேனி மாவட்டம் கம்பத்தில் இருக்கும் அருள்மிகு காளியம்மன் கோவிலில் ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் உற்சவரம்மனுக்கு விசேஷ அலங்காரம் செய்து அமர்த்தியதும் ஏராளமான பெண்கள் கோவில் வளாகம் முழுவதும் மங்கள பொருட்களுடன் திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். முதலில் மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்தனர். பிறகு பஞ்சமுக விளக்குகளுக்கு பக்தியுடன் போற்றி மந்திரங்களை கூறி அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். மூலவர் அருள்மிகு காளியம்மன் விசேஷ அலங்காரத்துடன் அருள் புரிய விளக்கு பூஜை நிறைவு பெற்றதும் தீபம் காண்பித்தனர். தர்மபுரியில் புகழ்பெற்ற அருள்மிகு சக்தி விநாயகர் ஸ்ரீ சக்தி பாலமுருகன் திருக்கோவிலில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ சக்தி துர்க்கை அம்மனுக்கு ராகுகால பூஜைகள் நடைபெற்றன. கோவிலில் தனி சன்னதி கொண்டிருக்கும் அருள்மிகு சக்தி துர்க்கை அம்மனுக்கு பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், மஞ்சள், சந்தனம், பன்னீர் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர்.
பிறகு ஸ்ரீ துர்கா தேவிக்கு புதுப்பட்டு சேலை கட்டி வெள்ளி கிரீடத்துடன் காதணைகளும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்தனர். சூலம் ஏந்திய தேவியாக அருள்மிகு சக்தி துர்க்கையம்மன் திருக்காட்சி தர தேங்காய் பழங்கள் நிவேதித்து அஷ்டோத்தர நாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து அம்பிகைக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் அம்மனை மனமுருக வேண்டி வணங்கி வழிபட்டனர். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி அடுத்த தொட்டிப்பாளையம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு சிவசக்தி விநாயகர் ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் திருக்கோவில் மண்டல பூஜை சிறப்பாக நடைபெற்றது. அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டதும் மேடை மீது கலசத்தை பிரதிஷ்டை செய்து ஹோமம் வளர்த்தனர். பிறகு கோவில் கருவறையில் 4 திருக்கரங்கள் கொண்டு அமர்ந்து அருள் புரியும் ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மனுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து அம்பிகைக்கு கலச நீரையும் ஊற்றி தீபம் காட்டப்பட்டது. இதையடுத்து பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் மீதும் அபிஷேக நீர் தெளித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கும் ஆலயங்களின் குடமுழுக்கு விழாக்கள் சிறப்பாக நடைபெற்றன. அந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த காட்டுக்குளம் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு எல்லையம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. பிறகு கடம்புறப்பாடு நடைபெற்றது. பூஜிக்கப்பட்ட கலசத்தை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்ததும் முகப்பு கோபுர விமான கலசங்களுக்கும் கருவறையில் கற்சிலையாகவும் சுதை சிற்பமாகவும் அருள் புரியும் எல்லையம்மனுக்கும் கோவில் கருவறை முன்பு எழுந்தருளியுள்ள விநாயகர் மற்றும் முருகப்பெருமானுக்கும் புனித நீரை ஊற்றி கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் அம்மனுக்கு வெள்ளி கண்மலர்கள் வைத்து புதுப்பட்டு சேலை கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து ஆரத்தி காண்பித்ததும் கோபுர தரிசனம் செய்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு செல்வ விநாயகர் திருக்கோவில் குடமுழுக்கையொட்டி யாகங்கள் வளர்க்கப்பட்டதும் கடம்புறப்பாடு நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் விமான கலசத்திற்கு மாலை சூட்டி மந்திரங்கள் ஓதியபடி புனித நீரை ஊற்றினர். தொடர்ந்து விமான கலசத்திற்கு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் மூலவர் அருள்மிகு செல்வ விநாயகருக்கு கலசாபிஷேகம் செய்து கோபுர தரிசனம் செய்த பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளித்தனர். பிறகு கணநாதனுக்கு வெண்பட்டு கட்டி அலங்காரம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. திருவாரூரில் அமைந்திருக்கும் பழமையும் சிறப்பும் வாய்ந்த அருள்மிகு பாதாள காளியம்மன் கோவில் குடமுழுக்கை முன்னிட்டு நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல வேத பண்டிதர்கள் யாக சாலையிலிருந்து பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்தனர். கோவில் கோபுர உச்சியை அடைந்ததும் ஒற்றை விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். பிறகு புனித நீரை ஊற்றி அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர். நிறைவாக பக்தர்கள் மூலவர் அருள்மிகு பாதாள காளியம்மனை பரவசத்துடன் தரிசித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் மேலாய்க்குடி தேவரேந்தல் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு பத்ரகாளியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தையொட்டி கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட யாகசாலையில் வேத விற்பனர்கள் மந்திரங்கள் ஓதியபடி யாகங்கள் வளர்த்து குண்டங்களில் பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். இதையடுத்து கலச புறப்பாடு துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் பின்தொடர பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு வேத பண்டிதர்கள் ஊர்வலமாக வந்து கோவிலை அடைந்தனர். முதலில் மூலவர் அருள்மிகு பத்ரகாளியம்மனுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் கோபுர விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி அர்ச்சனை செய்து புனித நீர் ஊற்றி தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி கற்பூரம் காண்பித்ததும் கருவறையில் சிம்ம வாகினியாக அருள் புரியும் ஸ்ரீ பத்ரகாளிக்கு புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அடுத்த தீர்த்தாம்பாளையத்தில் உள்ள அருள்மிகு ஆதிவிநாயகர் கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் வேத பண்டிதர்கள் புனித நீர் அடங்கிய கலசங்களை சுமந்து கொண்டு மங்களவாத்தியங்கள் முன்னே செல்ல கோவிலை சுற்றி வலம் வந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஒற்றை கோபுர விமான கலசத்திற்கு அர்ச்சனை செய்து புனித நீரை ஊற்றி கற்பூரம் காண்பித்தனர். பிறகு அங்கு கூடியிருந்த ஏராளமான பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. பின்னர் கோவில் மூலவரான அருள்மிகு ஆதிவிநாயகருக்கும் கலசாபிஷேகம் செய்து
மலர் மாலை சூட்டி கற்பூரம் காண்பித்ததும் கணநாதனை தரிசித்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. திண்டுக்கல் மலைக்கோட்டை அடிவாரத்தில் உள்ள சின்ன ஐயன்குளத்தில் கோவில் கொண்டு அருள் பாலிக்கும் ஸ்ரீ நவசக்தி விநாயகருக்கு கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாகங்கள் வளர்க்கப்பட்டன. பிறகு ஒற்றை விமான கலசத்திற்கு பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தி மந்திர உச்சாடனங்களுடன் மலர்கள் தூவி அர்ச்சித்தனர். இதையடுத்து விமான கலசத்திற்கு புனித நீரை ஊற்றி கோபுர தரிசனம் செய்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர். இதையடுத்து விமான கலசத்திற்கு தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் நாகதேவதைகளோடு அமர்ந்து அருள் புரியும் கோவில் மூலவரான ஸ்ரீ நவசக்தி விநாயகருக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து கணநாதனுக்கு வஸ்திரம் கட்டி மாலைகள் சூட்டி அலங்கரித்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோவில் ஆவணி உற்சவம் சிறப்பு அலங்காரத்துடன் பிரகார புறப்பாடு கண்ட தாயார். சென்னை மடிப்பாக்கம் ஸ்ரீ ஒப்பிலியப்பன் கோவில் உற்சவம் ஸ்ரீ பூமி தேவி தாயாருடன் ஊஞ்சல் சேவை கண்ட ஸ்ரீ ஒப்பிலியப்பன். கும்பகோணம் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் அமாவாசை பெருவிழா சிறப்பாக வளர்க்கப்பட்ட நிகும்பலா யாகம். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாக்கள், அந்த காட்சிகளின் தொகுப்பு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ